ஆல் வெல்கம் பேக் டு சேனல் ஜோப் சரி தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய டிஎன்ஆர்டி ஆஃபீஸில் வேலை வாய்ப்பு வந்திருக்கு. விஏஓக்கு அசிஸ்டண்ட், வில்லேஜ் அசிஸ்டண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்ன பணி, எவ்வளோ பணி, என்ன கல்வி தகுதி, யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், எங்கெல்லாம் அந்த வேலை வாய்ப்பு வந்திருக்கு அப்படிங்கிறத டீட்டெயிலில் நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஒரு குட்டி இன்ட்ரெஸ்ட் ஸ்கிப் பண்ணாதீங்க. ரொம்ப நாளுக்கு அப்புறம் டெக்ஸ்ட் புக்கில் ஆஃபர் வந்திருக்கு. அதுவும் அக்டோபர் 10, 11 2 நாட்களுக்கு மட்டும். கிட்டத்தட்ட 365 டேஸ் வேலிடிட்டி இருக்கக்கூடிய இயர்லி பாஸ் ப்ரோவே உங்களால் 351க்கு உங்களால் பை பண்ணிக்க முடியும். அதுவும் நம்ம கோடான தமிழ் 10 அப்படிங்கிற கோடை யூஸ் பண்ணுறது மூலமாக. அதெல்லாம் சரி ப்ரோ, டெஸ்ட் புக்னா என்ன தெரியாது உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் எந்த கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தாலும் பரவாயில்ல, ரயில்வே, பேங்கிங், எஸ்எஸ்சி எந்த எக்ஸாமாக இருந்தாலும் அதுக்கு தேவையான 1,50,000 ப்ளஸ் மார்க் டெஸ்ட்டு, 30,000 ப்ளஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர், ப்ராக்டிஸ் ப்ரோ கொஸ்டின், ப்ரோ லைவ் டெஸ்ட் அப்படின்னு இது போன்ற விஷயங்களை ரொம்ப ரொம்ப கம்மியான விலையில் ஆஃபர் பண்ணுவாங்க. டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன், அதை டச் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணி கீழே அப்ளை கூப்பன் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அதில் தமிழ் 10 அப்படிங்கிற நம்ம கோடை மட்டும் யூஸ் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு டிஸ்கவுண்ட்லாம் போக 365 டேஸ் வேலிடிட்டி இருக்கக்கூடிய இயர்லி பாஸ் ப்ரோ 351க்கு பை பண்ணிக்க முடியும். கவர்மெண்ட் எக்ஸாம் ப்ரிப்பரேஷனில் புக்ஸ் போன்ற விஷயங்கள்லாம் ஈஸியாக கிடச்சிரும். பட் இந்த மாதிரி விஷயங்கள் கிடைக்கிறது தான் கஷ்டம். அதை தான் ரொம்ப கம்மியான வேலை ஆஃபர் பண்ணுறாங்க. நான் சொல்கிறேன்னு இல்லை, நீங்களே செல்ஃப் ரிசர்ச் பண்ணுங்கள், ரிவ்யூஸ் பாருங்கள். கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் ப்ரிப்பரேஷனில் இந்த டெக்ஸ்ட் புக் நிறைய பேருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கு. இன்ட்ரெஸ்ட்னா பை பண்ணுங்கள். 2 டேஸ் ஆஃபர் இருக்குது. டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன் டெக்ஸ்ட் புக். ஓகே, கம்மிங் பேக் டு த நோட்டிஃபிகேஷன். டிஸ்கிரிப்ஷனில் நான் இந்த பேஜுக்கு வர லிங்க்கை கொடுத்துட்றேன். இதில் தான் இந்த வேலைவாய்ப்பு எந்தெந்த மாவட்டத்தில் வந்திருக்கு அப்படிங்கிறத உங்களால் செக் பண்ண முடியும். ஓகே, உதாரணத்துக்கு தேனி ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்லேருந்து இந்த வில்லேஜ் அசிஸ்டண்ட் வந்திருக்கு. அதே மாதிரி தஞ்சாவூர், திருவண்ணாமலை, மயிலாடுதுறை, நாமக்கல், ராமநாதபுரம், தருமபுரி, செங்கல்பட்டு, திருவாரூர், திருப்பத்தூர் அப்படியே போயிட்டு 2வது பேஜை ஓப்பன் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இதில் சென்னை, அப்புறம் நாகப்பட்டினம், திருவள்ளூர், ஸோ இந்த மாதிரி பணியிடங்கள் வந்திருக்கு. சில மாவட்டங்களில் இதற்கான கடைசி தேதி முடிஞ்சிருக்கும். ஓகே, நிறைய மாவட்டங்களுக்கு இன்னும் கடைசி தேதி இருக்குது. ஓகே, ஸோ அந்த மாதிரி எந்தெந்த மாவட்டங்கள் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. இந்த கோயம்புத்தூர்லாம் பார்த்தீங்கன்னா இன்னொரு 5 நாள் வரையும் உங்களுக்கு டைம் இருக்குது. ஸோ மொத்தமாக இந்த 3 பக்கத்தையுமே பாருங்கள். விழுப்புரத்துக்கு இன்னும் டைம் இருக்குது. ஓகே ஓகே இதில் நான் உதாரணத்துக்கு தஞ்சாவூர் மாவட்ட நோட்டிஃபிகேஷனை எடுத்து உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, என்ன ப்ரோ அப்படின்னா, இந்த வில்லேஜ் அசிஸ்டண்ட் நோட்டிஃபிகேஷன் ஆல்ரெடி ரிலீஸ் பண்ணியிருந்தாங்கங்க. பண்ணக்கப்புறம் அவங்க அதற்கான எக்ஸாமுக்கான கால் லெட்ரு எல்லாமே மாவட்ட வரையாக சென்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதை அப்படியே ஸ்டாப் பண்ணிவிட்டு இந்த வேலைக்கான வயது வரம்பை உயர்த்தி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி ஒரு அரசாணையை ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதனால இப்போ உயர்த்தினதுனால திரும்ப அப்ளை பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி அப்ளை பண்ணவங்க அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. புதிதாக விண்ணப்பிக்கிறவங்க விண்ணப்பிச்சுக்கலாம். அப்போது இது ஒரு சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி தானே. ஸோ தஞ்சாவூர் மாவட்டத்தை கொடுத்தோன்னா நம்ம தஞ்சாவூர் மாவட்டத்தோட டேரெக்டாக அந்த கெரியர் பக்கத்துக்கு போயிடும். உங்கள் மாவட்டத்தில் இந்த வேலைவாய்ப்பு வந்திருக்கா இல்லையா அதை எப்படி பார்க்குறது அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, ஸோ இந்த தஞ்சாவூர், ஸோ இதில் பாருங்கள், வில்லேஜ் அசிஸ்டன்ட் ரெக்ரூட்மெண்ட் ஃபார் த போஸ்ட் ஆஃப் வில்லேஜ் அசிஸ்டன்ட் தஞ்சாவூர், திருவையாறு, அப்புறம் திருவிடைமருதூர் அப்படின்னு சொல்லி அந்த தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட்குள்ளே இருக்கிற தாலுக்கா வைஸ் அவங்க கொடுத்துருப்பாங்க. இப்போ தஞ்சாவூர் மாவட்டத்தை பொறுத்தவரையும் லாஸ்ட் டேட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணி 15/10 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பட் அஃபிஷியல் வெப்சைட்டில் பழைய நோட்டிஃபிகேஷன் தான் இருக்குது. என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நான் நம்ம வெப்சைட்டில் லாஸ்ட் டேட் மென்ஷன் பண்ணியிருக்கேன்ல, அதுதான் லாஸ்ட் டேட்டு. அதுக்கப்புறம் தமிழ் நியூஸ் பேப்பரில் இந்த மாதிரி லாஸ்ட் டேட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணி கட்டிங் கொடுத்துருக்காங்க. சில மாவட்டங்களில் இப்போ எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிற லாஸ்ட் டேட்டை நோட்டிஃபிகேஷனில் அப்டேட் பண்ணியிருக்காங்க. அதனால அதுக்கு முடிஞ்சிருச்சு அப்படி சொல்லி திங்க் பண்ணாதீங்க. நான் மென்ஷன் பண்ணியிருக்கிறது தான் உங்களுக்கு லாஸ்ட் டேட். ஓகே ஓகே ஸோ இந்த தஞ்சாவூர் மாவட்டத்தில் இந்த தஞ்சாவூர் வட்டம் இதில் பாருங்கள், வேலைவாய்ப்பு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வில்லேஜ் அசிஸ்டண்ட்கான சம்பளம் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 11,100லேருந்து 35,100 வரை இருக்கும். இந்த தஞ்சாவூர் வட்டத்தில் 13 கிராம உதவியாளர்கள் எடுக்கிறாங்க. இதே மாதிரி ஒரு வட்டமாக மென்ஷன் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அந்தந்த வட்டத்தில் வசிப்பவர்கள், அந்தந்த தாலுக்காவில் வசிப்பவர்கள் தான் அந்தந்த தாலுக்காவில் இருக்கிற வேலைக்கு அப்ளை பண்ண முடியும். இதற்கான கல்வி தகுதி 10ஆம் வகுப்பு வரை நீங்கள் படிச்சிருந்தால் போதும். அது பாஸோ ஃபெயிலோ 10ஆம் வகுப்பு. ஆனால் 10ஆம் வகுப்பு வரை நீங்கள் ஸ்கூல் போயிருக்கீங்க, ஃபைனல் எக்ஸாம் எழுதியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் எலிஜிபிள். 10ஆம் வகுப்பு பாஸ் அல்ல 10ஆம் வகுப்பு ஃபெயில் கூட அப்ளை பண்ணலாம்.
21லேருந்து 32 வயது வரை அப்ளை பண்ணலாம். பிசி, எம்பிசி, டிஎன்சி, பிசிஎம்னா 39 வயது வரை அப்ளை பண்ணிக்கலாம். இதை தான் இப்போ எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. முன்னாடி 37ன்னு இருந்தது, இப்போ 39 வயது வரையும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கு தான் எல்லா மாவட்டத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷனை லாஸ்ட் டேட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணி திரும்ப விட்டுட்டுருக்காங்க. ஓகே, அதே மாதிரி எஸ்சி, எஸ்டினா 21லேருந்து 42 வயது வரையும் அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு எப்படி தேர்வு முறை அப்படின்னா, மிதிவண்டி உங்களுக்கு ஓட்டும் திறன் செக் பண்ணுவாங்க. தமிழ் நல்லா வாசிக்கிற எழுதும் திறன் இருக்கா அப்படிங்கிறத பார்ப்பாங்க. அவ்வளோதான். அதுக்கப்புறம் ஒரு நேர்காணல், அதில் பொதுவான கேள்விகள். ஸோ எந்த வட்டமோ அந்த வட்டத்தில் எந்த கிராமத்தில் வேலைவாய்ப்பு இருக்குது, அந்த வேலைவாய்ப்பு எந்த இனம் எந்த கம்யூனிட்டிக்கு ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு இதுக்கு நீங்கள் விண்ணப்பிங்க. ஓகே, எப்படி இப்போ விண்ணப்பிக்கிறது அப்படின்னா, தஞ்சாவூர் மாவட்டத்தோட அஃபிஷியல் வெப்சைட்லேயே உங்களுக்கு இதற்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. ஆனாலுமே நீங்கள் சம்மந்தப்பட்ட வட்டத்தில் இருக்கக்கூடிய வட்டாட்சியர் அலுவலகத்துக்கு போயிடுங்க. அங்கே போயிட்டு இது தொடர்பான தகவல் எல்லாமே சேகரித்து நீங்கள் எந்த கிராமத்துக்கு விண்ணப்பிக்க போகிறீங்க அப்படிங்கிறத முதற்கொண்டு நீங்கள் செக் பண்ணி அதுக்கு நீங்கள் தகுதியா அப்படிங்கிறத பார்த்து அப்ளிகேஷன் தேவையான ஆவணங்களோட ஜெராக்ஸை இணைச்சு நீங்கள் சம்மந்தப்பட்ட அந்த இடத்துலையே கொடுத்துட்டு வந்துடலாம். இதே மாதிரி நம்ம வெப்சைட்டில் எந்தெந்த மாவட்டங்களில் லாஸ்ட் டேட் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. அந்தந்த மாவட்டங்களுக்கு நீங்கள் தாராளமாக விண்ணப்பிக்க முடியும். ஓகே, இதே மாதிரி இந்த டிஎன்ஏடி ஆஃபீஸில் அடுத்து பஞ்சாயத்து செக்ரட்டரி, ஊராட்சி செயலாளர் அப்படிங்கிற பணியை இன்றைக்கி தான் ஓப்பன் ஆகும் அப்படின்னு சொல்லி நேற்று நம்ம பார்த்துருந்தோம். அந்த நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறமும் நான் உங்களுக்கு வீடியோ மூலியமாக தெரியப்படுத்துகிறேன். பட் இந்த வில்லேஜ் அசிஸ்டண்ட் வேலைவாய்ப்பு இன்னும் இருக்குது. அதுக்காக தான் நான் இதை போஸ்ட் பண்ணுறேன். இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிலாம் வந்தக்கப்புறம் யாரும் அப்ளை பண்ண மாட்டாங்க. பட் எப்போ வரும்னு கமெண்ட் பண்ணுவாங்க. இதுவும் உங்கள் சொந்த ஊரில் வேலை. நீங்கள் ப்ரொமோஷனில் விஏஓவை கூட ஆகலாம் இந்த பணியில் நீங்கள் சேர்றது மூலமாக. பட் சம்பளம் கம்மி. அரசு வேலைவாய்ப்பு, தமிழக அரசு வேலைவாய்ப்பு, அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஸோ டேரெக்டாக நம்ம வெப்சைட் கூட போயிருங்க. அதில் உங்களுக்கு கீழே டிஎன் கவர்மெண்ட் ஜாப்ஸ் அப்படின்னு இருக்கும். ஓகே, ஸோ அதில் போனீங்கனாலே எல்லா மாவட்டத்தையுமே நான் 1 by 1 அப்டேட் பண்ணியிருப்பேன். ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதுதான் அந்த வில்லேஜ் அசிஸ்டண்ட் பதவி. இது அந்த ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்க்கு கீழே தான் வரும். ஸோ அதுக்காக வட்டாட்சியர் இதில் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்க்கு கீழே, அதனால் அதை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இதில் போய் எல்லா பேஜஸுமே நீங்கள் செக் பண்ணி உங்களுக்கு லாஸ்ட் டேட் இருந்தால் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நிறைய பேருக்கு வீடியோ ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர் அண்ட் பை. டாட்டா.